அச்சோ அத்தை வேற காலையில இருந்து காணோம். சமையல்லாம் வேற முடிச்சாச்சு. எங்க போனாங்க? என்னம்மா நீயா பேசிக்கிட்டு இருக்க? உங்களை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். காலையில இருந்து எங்கத்த போனீங்க சொல்லாம போலாமா? அதுவாமா என் ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு கல்யாணம் சொல்லியிருந்தேல, ஆமா. அவங்க பட்டு புடவை இருக்கிறதுக்காக என்னையும் கூப்பிட்டாங்க. நானும் போனேன். அங்க போனப்ப எனக்கு இந்த புடவை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதான் உனக்கு ஒண்ணு அன்னி பொண்ணு எடுத்துட்டு வந்தேமா. சரி சரி உனக்கு எது வேணுமோ எடுத்துக்க. சரி அதை எடுத்துக்கிறியா? சரி இதை அன்னி கொடுத்துடலாம். சரி இது அப்புறம் போறப்ப கொடுத்துக்கலாம். சமையல் வேலை முடிச்சாதான் போறோம் நிம்மதியாக. அத்தை எடுத்து அந்த புடவை நம்ம எடுத்துக்கிட்டதை விட இந்த புடவை நல்லா இருக்கும். சரி அப்படின்னா பிரியா, என்னம்மா புடவை வச்சு பேசிட்டு இருக்கு ஏதோ? இல்லத்த நான் அப்ப அது புடவை நீங்க கொடுத்தீங்கல்ல, ஆமா அந்த புடவை எனக்கு பிடிச்சதா எடுத்துட்டு போனேன். சரி அதோட இது நல்லா இருக்கும், எனக்கு பிடிச்ச கலரா வேற இருக்காத்த, அதான் யோசிச்சேன். அதுக்கேமா இவ்வளவு யோசிக்கிற? அத்தை அந்த புடவை அன்னைக்கு கொடுத்துருங்க, இந்த புடவை நான் வச்சுக்கிறேங்கன்னா வேலை முடிஞ்சு. அதனால ஒண்ணும் இல்ல. அப்படி இல்லத்த, நீங்க அண்ணிட்ட வேற சொல்லிட்டீங்க இந்த கலரு புடவை போட்டோ எல்லாம் அனுப்பிட்டீங்க. அண்ணியும் இதா இருப்பாங்கல்ல. அதெல்லாம் இல்லம்மா, அதெல்லாம் சொன்னா புரிஞ்சுக்குவா. சரியா? உனக்கு பிடிச்சிருந்தா இது இதவே வச்சுக்க.